All glory be to God. இந்த வீட்டு பிரதிஷ்டை நாளிலே உங்கள் யாவரையும் காண்பதிலும் உங்களோடு கூட தேவ செய்து பகிர்ந்து கொள்வதிலும் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தியானத்திற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட திருமறை பகுதி 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 29வது வசனம். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 29வது வசனம். இப்போதும் உமது அடியானின் வீடு என்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படிக்கு ஆசீர்வதித்தருளும். 1 நாளாகமம் 17ஆம் அதிகாரம் 19வது வசனம். 1 நாளாகமம் 17ஆம் அதிகாரம் 10வது வசனம். பக்தனாகிய தாவீது கர்த்தருக்கென்று ஆலயம் கட்ட தீர்மானித்தான். அப்போது நாத்தான் தீர்க்கன் தாவீது இடத்திற்கு வந்து, தாவீது ராஜா, கர்த்தர் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவார் என்றான். நீங்க கர்த்தருக்கென்று ஒரு ஆலயத்தை கட்ட தீர்மானித்தீர்களே, அப்பொழுது தேவன் உண்மையில ரொம்ப பிரியப்பட்டு கர்த்தர் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவார் என்றான். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். எனக்கு பிரியமானவர்களே, அன்று ஆதாம் குடியிருக்க ஏதேன் தோட்டத்தை நம் தேவாதி தேவன் தந்தார். சங்கீதம் 68:6 வாசித்து பாருங்கள். சங்கீதம் 68:6வது வசனம். ஆண்டவர் தனிமையானவருக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி தருகிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 26வது வசனம். மனுகுலத்தை பூமியின் மீது எங்கும் குடியிருக்க செய்து, கோடிட்டுக் கொள்ளுங்கள், மனுகுலத்தை பூமியின் மீது எங்கும் குடியிருக்க செய்து அவர்களுடைய குடியிருப்பின் எல்லைகளை குறித்திருக்கிறார். பூமியில் இருக்க எல்லா மக்களும் இந்த பூமியில வாழணும் என்று அவர் எல்லைகளை, ஒரு இடத்தை குறித்து வைத்திருக்கிறார். ஆகவே God is a builder of our house, our home. பணத்தினால் வீடு கட்ட முடியாது, பதவியினால் வீடு கட்ட முடியாது, படிப்பால் வீட்டை கட்ட முடியாது. அப்படியானால் யார் கட்டுவது? கர்த்தர் வீட்டை கட்டுகிறார். கர்த்தர் வீட்டை கட்டுகிறார். தீர்க்க தரிசனமாக சொல்லட்டும், நீங்க வாடகை வீட்டிலே மகா வேதனையோடும் மகா சஞ்சலத்தோடும் நெருக்கங்களோடும் உபத்திரத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? எலி வலையானாலும் தனி வலை தேவை என்று கண்ணீரோடு பாரத்தோடு தேவ சமூகத்தில் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்களா? தீர்க்க தரிசனமா ஒன்று சொல்றேன், உங்களுக்கும் கர்த்தரே வீட்டை கட்டி தருவார். எப்படி தாவீதுக்கு வீட்டை கட்டி கொடுத்தாரோ, ஆதாமுக்கு எப்படி ஏதேன் தோட்டத்தை கொடுத்தாரோ, அதே போல உங்களுக்கும் கர்த்தர் வீட்டை கட்டி தருவார். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். தாவீதுக்கு கர்த்தர் வீட்டை கட்டி தந்தார். பக்தனாகிய தாவீது ஆண்டவர் செய்த இந்த மாபெரும் உதவியை மறவாமல் கர்த்தர் கட்டி கொடுத்த அந்த வீட்டை பிரதிஷ்டை பண்ணுகிறான். அந்த பிரதிஷ்டை நேரத்திலே ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறான். நான் ஒன்று துயரத்தோடு சொல்லட்டுமா? இன்று அநேக கர்த்தர் செய்த நன்மையை, கர்த்தர் செய்த உதவியை பெற்றுக்கொண்டு அனுபவித்துக் கொண்டு கர்த்தரை மறந்தே விடுகிறார்கள். நீங்க அப்படி வாழாதீர்கள். தாவீது ஒரு பேரரசன், பெரிய பணக்கார, பவர் இருக்கு, அத்தாரிட்டி இருக்கு,
வா என்றால் போ என்ற சேவகர்கள் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட தாவீது ஆண்டவரின் ஆசீர்வாதம் தனக்கு வேண்டும் என்று ஒரு எதிர்பார்ப்புகளோடு ஒரு ஆழமான ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறான். காரணம் என்னங்க? இவ்வளவு வசதி இருக்கு, வாய்ப்பு இருக்கு, பதவி இருக்கு, இவன் தான் பெரிய அரசன், ஆனா கர்த்தாவை நீதான் ஆசீர்வதிக்கணும் என்று ஒரு எதிர்பார்ப்புதலோடு ஒரு ஆழமான ஒரு சிறு ஜெபத்தை ஏறெடுக்கிறான். காரணம் என்ன? நம்ம எவ்வளவு பெரிய வீட்டிலே வசிக்கிறோம் என்பது கேள்வி அல்ல. நான் வசிக்கும் வீட்டில் சுகம் இருக்கா, சமாதானம் இருக்கா, அன்பு இருக்கா, ஐக்கியம் இருக்கா, ஒரு மனப்பாடு இருக்கிறதா? அதுதான் மிக முக்கியமான கேள்வி. லோத்த பாருங்க, படிகள் உள்ள பெரிய அழகான ஒரு வீட்டை கட்டினான். என்ன நடந்தது? அக்கினிக்கு இரையானது. அநேக வீடுகள்ல வசதிகள் இருக்குங்க, ரொம்ப அழகா இருக்குங்க, ஏராளமான பொருட்கள், கம்ஃபர்டபுள் ஜோனோடு வாழ்வாங்க, ஏராளமான பொருட்கள் இருக்கு, ஆனா நிம்மதி இல்லை, நிம்மதி இல்லை, நிம்மதி இல்லை. தேவ ஆசீர்வாதம் இல்லாத வீடு ஒரு கல்லறைங்க. ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 5வது வசனம், யோசேப்பினுடைய வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. இதை பக்தனாகிய தாவீது அறிந்து, எனக்கு மனிதருடைய ஆசீர்வாதம் வேண்டாம், உமது அடியானின் வீட்டை தேவனே நீங்களே ஆசீர்வதியுங்க. ஏன் மனிதனுடைய ஆசீர்வாதம் வேண்டாம் சொன்னாரு? நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 22வது வசனம், கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். சரி, அதோடு அவர் வேதனையை கூட்டார். அப்படியானால் மனிதன் நம்மை ஆசீர்வதிப்பான், அதில் வேதனை வரும். மனிதன் நம்மை ஆசீர்வதிப்பான், சொல்லி சொல்லி காண்பிப்பான். மனிதன் நம்மை ஆசீர்வதிப்பான், நாம் அவனுக்கு பிரியமாக அவனுக்கு ஏற்ற போல நடக்கவில்லை என்றால், நான் இதெல்லாம் கொடுத்துரு என்று வாங்குவான், வேதனை வரும். ஆனால் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டால் வேதனை இல்லாத வீடு, வேதனை இல்லாத வாழ்க்கை. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கு பிரியமானவர்களே, கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்க வீட்டில் தங்கணுமா? கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு தேவையா? தேவ ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு ஒவ்வொரு வீடும் பரிசுத்தமான வீடாக இருக்கணும். தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்று அனுபவிப்பதற்கு ஒவ்வொரு வீடும் சுத்திகரிக்கப்பட்ட வீடாக இருக்கணும். எப்படி பாஸ்டர் சொல்றீங்க? மீண்டும் 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை வாசித்து பாருங்கள். தாவீது எப்படி ஜெபத்தை ஏறெடுக்கிறார் தெரியுமா? தேவரீர், இந்த அடியானின் வீடு உமக்கு முன்பதாக இருக்கும்படிக்கு, உமக்கு முன்பதாக இருக்கும்படிக்கு. ஒரு வீடு, ஒரு கம்பெனி, அங்கே சிசிடிவி கேமரா வைக்கிறாங்க. ஏன்? இந்த சிசிடிவி கேமரா இருப்பதனால இந்த வீடு, இந்த கம்பெனி போலீஸ் கண்காணிப்பில் இருக்கிறது. இன்டைரக்டா சொல்றாங்க. அப்போ தப்பு தண்டா அக்கிரமம் அநியாயம் அங்க நடக்க முடியாது. ஏன்னா அது சிசிடிவி கேமரா கண்காணித்துக் கொண்டிருக்கிறது. அது போல 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் எலியா தீர்க்கன் ஆகாப்பை நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பதாக நிற்கிற நான், கர்த்தருக்கு முன்பதாக நிற்கிற நான், அதாவது என்னுடைய தேவன் ரொம்ப பரிசுத்தம் உள்ளவர், வல்லமை உள்ளவர், அதை போல அவருக்கு முன்பதாக நானும்
பரிசுத்தமாக வல்லமையோடு இருக்கிற நான் சொல்றேன், கர்த்தருக்கு முன்பதாக இருந்தால் கர்த்தருடைய கண்காணிப்பில் நீங்கள் இருக்கிறீர்கள், கர்த்தருடைய பராமரிப்பிலே பாதுகாப்பிலே இருக்கிறீர்கள். லூக்கா 21 அதிகாரம் 36வது வசனம். நான் டெய்லி இதை பிரேயரில் வைப்பேன். மனுஷகுமாரனுக்கு முன்பதாக நிற்க பாத்திரவான்களாக இருப்பதற்கு தேவரீர் எனக்கு கிருபை தாரும். நான் இந்த வேலையில சொல்லட்டும், இந்த குடும்பத்தார், இந்த வீட்டார் மனுஷகுமாரனுக்கு முன்பதாக நிற்கும்படிக்கு இந்த வீட்டாருக்கு, இந்த குடும்பத்தாருக்கு தேவன் அனுதினமும் அவருடைய கிருபை ஊற்றுவாராக, அவருடைய கிருபை ஊற்றுவாராக. பரிசுத்தமாக்கப்பட்ட வீடாக இருக்கணும், சுத்திகரிக்கப்பட்ட வீடாக இருக்கணும். ஆதியாகமம் 35 வசனத்திலே பக்தனாகிய யாக்கோபு தன் வீட்டாரையும் வீட்டார் அனைவரோடு கூட இருப்பவர்களை பார்த்து ஒரு அருமையான வார்த்தை சொல்லுகிறார். அந்நிய தெய்வங்களை விலைக்கு போட்டு உங்களை சுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், கர்த்தருக்கு பிரியம் இல்லாதவர்களை அப்புறப்படுத்துங்கள். அதுதான் இன்றைக்கு இந்த வீடு பிரதேசத்திலே நான் இந்த வீட்டாருக்கு சொல்லுகிறேன், வந்து இருப்பவர்களுக்கு சொல்லுகிறேன். உபாகமம் 7 அதிகாரம் 26வது வசனம் வேதம் நமக்கு எச்சரிக்கிறது, நீ சாபத்துக்கு உள்ளாகாதபடி அருவருப்பானதை உன் வீட்டிலே கொண்டு போகாதே. உன் வீட்டில் சாபம் இல்லாம இருக்குன்னா, ஆசீர்வாதம் இருக்குன்னு சொன்னா, அருவருப்பானத சாபத்துக்கு உள்ளான பொருட்களை வாங்காத, வீட்டில் கொண்டு போய் வைக்காத. இன்றைக்கு அநேக வீடுகளை நான் பார்ப்பேன், அசுத்தமான புத்தகங்கள் இருக்கும். அதே சினிமா கேசட், மூவி கேசட்டுகளை அடிக்க வச்சிருப்பாங்க, மது பாட்டில்கள் இருக்கும், சிகரெட் பாக்ஸா இருக்கும். அப்படி தூக்கி வெளியே போடுங்க, தயவு செய்து தூக்கி வெளியே போடுங்க. தேவனுடைய ஆசீர்வாதம் உங்க வீட்டில் இருக்கும். பரிசுத்தமாக்கப்பட்ட வீடாக இருந்தால் ஒரு குட்டி பரலோகமாக இருக்கும். நீங்க மந்திரவாதிகள் கொடுத்த தாயத்து எலுமிச்சம் பழம்தான் என் வீட்டை பாதுகாக்கும் என்று வீட்டில் பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறீர்களா? தூக்கி போடுங்க. இல்லனா அந்த வீடு பிசாசின் வீடாக இருக்கும், பிசாசின் வீடாக இருக்கும். லூக்கா 11 அதிகாரம் 24வது வசனத்துல அசுத்தாவை அழகா சொல்லுகிறது, என் வீட்டுக்கு திரும்பி போவேன். அப்ப அசுத்தமான வீடு, சாபம் நிறைந்த பொருட்கள் வைத்திருக்கிற வீடு, அசுத்தமான புத்தகங்கள், சினிமா மூவியினுடைய கேசட்டுகள், மது பாட்டில்கள், சிகரெட்டுகள், மந்திரவாதிகள் கொடுத்த தாயத்தை எலுமிச்சம்பழம் இருந்தால் பிசாசு சொல்லும், என் வீடு இது, நான் திரும்பி போவேன். நான் கேட்கிறேன், உங்க வீடு பரிசுத்தமான வீடாக மாற்றிக் கொள்வீர்களா அல்லது அசுத்தமான வீடாக இருப்பீர்கள் வைத்துக் கொள்வீர்களா? டிவியில 24 மணி நேரம் சீரியல் பார்த்தால் அசுத்தாவி சொல்லும், இது என் வீடு. பிரியமானவர்களே, தேவ ஆசீர்வாதம் இருக்க பஸ்கா ஆட்டுக்குச்சியினுடைய ரத்தத்தை தினந்தோறும் நிலைக்கால்கள் மேற்சட்டத்தில் கீழ்ச்சட்டத்தில் பூசுங்கள். இந்த வீடு ரத்த கோட்டைக்குள் இருக்கட்டும். இந்த வீடு உன்னதமானவருடைய மறைவின் சத்திய நிலையில் காணப்படட்டும். அப்பொழுது தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்கும். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். தேவ ஆசீர்வாதம் உங்க வீட்டில் தங்கணுமா? தேவ ஆசீர்வாதம் வேணுமா? இரண்டாவது குறிப்பு, இயேசு தங்கி இருக்கும் வீடாக இருக்கணும். லூக்கா 19 அதிகாரம் 5வது வசனம். லூக்கா 19 அதிகாரம் 9வது வசனம் வாசித்து பாருங்கள். அன்றொரு நாள் ஆண்டவராகிய இயேசு சகைவை பார்த்து, சகைவே, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும், சீக்கிரமாக இறங்கி வா. அவன் மரக்கலையில விட்டான், இயேசுவை பற்றி கொண்டான். இயேசு சொல்றாரு,
நான் வந்து போகிறவனாக உன் வீட்டில் இருக்க மாட்டேன், நான் நிரந்தரமா உன் வீட்டில் தங்க போகிறேன், வந்து போகிறவனாக அல்ல. இயேசு ஒரு வீட்டிலே தங்குவாரே, ஆனால் அங்க ரட்சிப்பு என்பது ஒரு பேக்கேஜ். பாவத்திலிருந்து மட்டும் விடுதலை இல்லை, சுகம் கிடைக்கும், மேன்மை கிடைக்கும், ஆசீர்வாதம் கிடைக்கும், உயர்வு கிடைக்கும், பொருளாதாரம் கிடைக்கும், பதவி கிடைக்கும், பரலோகத்தினுடைய ஆசீர்வாதங்கள் அனைத்தும் அங்க இருக்கும். என்ன, அவர் இயேசு அங்க இருக்கிறார். இயேசு இருக்கிற வீட்டில் என்ன நடக்கும் தெரியுமா? அப்பெல்லாம் ஒரு பழைய பாட்டு, இயேசு வந்த வீட்டிலே சமாதானமே, இயேசு வந்த வீட்டிலே சந்தோஷமே, இயேசு வந்த வீட்டிலே சினிமா இல்லையே, இயேசு வந்த வீட்டிலே பீடி சிகரெட் இல்லையே. அப்போ இயேசு வந்த வீட்டில் என்ன இருக்கும்? மார்க் 5ஆம் அதிகாரம் 40வது வசனம். எவரு வீட்டுக்கு இயேசு போனார்? எவரின் மகளை உயிரோடு எழுப்பினார். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 15வது வசனம், பேதுருவுடைய வீட்டில் போனார். அங்கு பேதுருவுடைய மாமியார் ஜுரத்தோடு இருந்தபோது பேதுருவின் மாமிக்கு சுகத்தை கொடுத்தார், ஆரோக்கியத்தை கொடுத்தார். யோவான் 20ஆம் அதிகாரம் 19வது வசனம், சீடர்கள் யூதர்களுக்கு பயந்து அறைக்கதவை பூட்டி கொண்டு அப்படியே நடுக்கத்தோடு பயத்தோடு உள்ளே இருக்கிறார்கள். இயேசு அங்கு உள்ளே சென்றார். பயத்தோடு நடுக்கத்தோடு திகிலோடு இருக்கிறவர்களை பார்த்து சமாதானம் என்றார். இயேசு வந்தாருன்னா, இயேசு வீட்டில் இருந்தானா சமாதானம் இருக்கும். 122ஆம் சங்கீதம் 7வது வசனம், உன் அலங்கத்துக்குள்ளே அல்லது உன் அரண்மனைக்குள்ளே சமாதானமும் சுகமும் இருக்கணும். அதுக்கு இயேசு வரணும். பிரியமானவர்களே, இயேசு இருக்கிற இடத்துல சுகம் இருக்கு, அற்புதம் இருக்கு, அதிசயம் இருக்கு. யோவான் 4ஆம் அதிகாரம் 47 53 வசனம் இருக்க வாசித்து பாருங்க. அவனும் அவன் வீட்டாரும் அனைவரும் விசுவாசித்தார்கள். யார் இவன்? உயர்ந்த பதவியில் இருக்கிறவன், அதிகாரத்தோடு இருக்கிறவன், ஆட்சியில் இருக்கிறவன், செல்வாக்கு உள்ளவது, சொல்வாக்கு இருக்கக்கூடியவன். தன் வீட்டிலே மரணத்துக்கு ஏதுவானவன் பிழைக்கணும் என்பதற்காக இயேசுவை அணுகி, இயேசுவை நம்பி, யோவான் 4:47 இயேசுவை என் வீட்டு வாங்க என்று வேண்டிக் கொண்டான். நீ போ, பிழைப்பா, சுகம் கிடைக்கும். அங்கிருந்து ஒரு ஆள் வராங்க, அவனுக்கு சுகம் வந்துட்டது. எந்த மணி நேரம்? இயேசு சொன்ன நேரமும் அவன் சுகப்பெற்ற நேரமும் ஒரே நேரம். அப்ப அது ஹவுஸ் ஆஃப் ஃபெய்த், பிலீவிங் ஹவுஸ், heaven on the earth. இயேசு இருக்கிற வீட்டில பாவம் மன்னிப்பு மட்டும் இல்ல, சுகம் இருக்கு, சமாதானம் இருக்கு, அற்புதம் இருக்கு, எல்லாம் இருக்கு. இந்த வீட்டில் இயேசு தங்கணும். சொல்லுங்க, ஏதோ வெறும் பில்டிங், இந்த செங்கல்ல சிமெண்ட் நான் பிரதிஷ்டை பண்ண வரல. இந்த வீட்டில் வசிக்கிற ஒவ்வொருவரையும் நான் பிரதிஷ்டை பண்ண போறேன். இந்த வீடு இயேசு தங்கி இருக்கிற வீடாக, பரிசுத்தமாக்கப்பட்ட வீடாக இருக்கணும். ஹவுஸ் ஆஃப் ஃபெய்த். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இன்னொரு ஒரு வீட்டை குறித்து பைபிள் இருந்து நான் சொல்றேன். மார்க் 2ஆம் அதிகாரம் முதல் 2 வேத வசனங்களை வாசித்து பாருங்க. இடம் போதாதபடிக்கு அநேகர் கூடி வந்தார்கள். இப்ப அந்த வீட்டுல ஜனங்களா நிறைந்து இருக்கிறது. எங்க பார்த்தாலும் மனித தலை தான் சொல்றாங்களே, அது மாதிரி அல அலையாக அந்த பீச்சில் இருக்கிறாங்க. அவ்வளவு ஜனங்கள் ஏன் வந்தாங்க? அங்க இயேசுவத்தில் இருக்கிறார் என்று கேள்விப்பட்டு வந்தார்களா? இயேசுவின் முகத்தை பார்க்க வந்தார்களா? இயேசுனுடைய ட்ரெஸ்ஸை பார்க்க வந்தார்களா? இல்ல. இயேசு நிமித்தம் வந்தது உண்மை, ஆனால் அவருடைய போதனையை கேட்க, அவருடைய வார்த்தையை கேட்க அவ்வளவு திரளான ஜனங்கள் அந்த வீடு ஃபுல்லா நிரம்பி இருந்தது. நான் சொல்றேன், இந்த வீடு வேத வசனத்தினால் நிறைந்திருக்க வேண்டும்.
அங்கு வேத வசனம் வெளிப்படும் போது அற்புதம் நடந்தது. அந்த கூரையை பிச்சு கொண்டு வராங்க திமிர்வாதக்காரன். அவன் நடந்து போறான். வார்த்தையின் நிமித்தம் ஒரு நிறைவு வந்தது அந்த வீட்டில். தேவ வார்த்தையினால் இந்த வீடு கட்டப்பட்டிருக்க வேண்டும். தேவ வார்த்தையை மையமாக கொண்டு இந்த வீட்டில் வசிப்பவர்கள் வாழ வேண்டும். தேவ ஆசீர்வாதத்தை அஸ்திபாரமாக வைத்துக் கொண்டு இந்த வீட்டார் ஜீவிக்க வேண்டும். ஆகவேதான் மத்தேயு 7 அதிகாரம் 24, லூக்கா 6:48 வசனத்தில் நாம் பார்க்கிறோம். ஆழமாக தோண்டி கற்பாறையின் மேல் அஸ்திபாரம் போட்டு வீடு கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான். என்ன அஸ்திபாரம்? அது தேவ வார்த்தை. கர்த்தர் சொல்லிய வார்த்தையை கேட்டு கட்டின மனுஷன் புத்தி உள்ளவன். பிரியமானவர்களே, அங்கே அந்த வேத பகுதி பார்த்தா 2 வீட்டை குறித்து இருக்கிறது. ஒன்று மணலின் மீது கட்டப்பட்ட வீடு, 2 கண்மலையின் மேல் கற்பாறையின் மேல் கட்டப்பட்ட வீடு. இப்போ வீடு மணல் வீடு இருக்கிறது, கற்பாறை வீடு இருக்கு. நடக்கிற சம்பவம் என்ன? பெருமழை வந்தது, பெரு வெள்ளம் வந்தது, காற்று பலமாய் வீசினது. அதுதான் வாழ்க்கை. அதுதான் வாழ்க்கை. எப்ப மழை வரும் தெரியாது, எப்ப காத்து வீசும் தெரியாது, எப்ப நீரோட்டம் மோதும் தெரியாது. யார் மூலமாக வரும், எப்ப வரும் தெரியாது. இப்பொழுது அந்த போராட்டம், பிரச்சனை, உபத்திரம், ட்ரையல்ஸ் என்கிற பெருவெள்ளம், பெரு காற்று, பெருமழை மோதுது. மணல் மேல் கட்டப்பட்ட வீடு நொறுங்கி விட்டது. கவனிக்கணும். இதே பெருமழை தான், இதே பெருவெள்ளம் தான், இதே பெருங்காற்று தான். கண்மலையின் மேலே கட்டப்பட்ட வீட்டின் மேல மோதினது. ஆனா கற்பாறையின் மேல், கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடு அசையவில்லை, உறுதியாக இருந்தது. எந்த ஒரு குடும்பம், எந்த ஒரு மனிதன் தேவ வார்த்தையிலே அஸ்திபாரமாக கொண்டு வாழ்கிறானோ, இயங்குகிறானோ, அவனுக்கு இந்த உலகத்திலே போராட்டம், பிரச்சனைகள், தொல்லைகள், கஷ்டங்கள், வேதனைகள், சோதனைகள், பாடுகள், இக்கட்டுகள் வந்து மோதும். அவன் அசையாமல் இருப்பான், உறுதியாக இருப்பான். உங்க ஜீவியம் கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடாக இருக்கட்டும். வாழ்க்கை என்றால் 1000 பிரச்சனைகள் வருங்க. யோவான் 1 முதல் வசனம் 11வது வசனம், வார்த்தையின்படி நீங்கள் வாழ்ந்தால் அவர் கூடவே இருப்பார். இந்த போராட்ட பிரச்சனை நமக்கு செல்போன்ல பேசிட்டு வராது. எப்ப வரும் தெரியாது, எப்படி வரும் தெரியாது. நீரோட்டம் நம்மை அழிக்க வரலாம். நம்மை ஒன்றும் இல்லாமல் பண்ண பெருங்காற்றும் பெருமழைய வரலாம், மோதும், தாக்க கூடும். ஆனால் வேத வசனத்திலே கட்டப்பட்ட மனிதன் அசையாது. அசைக்கும் சம்பவங்கள் வரலாம், ஆனால் அவன் உறுதியாக இருப்பான். பெரிய வித்தியாசத்தை பாருங்க. மணல் மேல கட்டப்பட்டவன் வேத வசனம் இல்லாம ஏதோ ஒன்றில் கட்டிட்டான், பிரச்சனை போராட்டம் வந்த வீழ்ந்துடும். வார்த்தையை மையமாக கொண்டு, வசனத்தை அஸ்திபாரமாக கொண்டு வாழ்ந்தால் என்ன வந்தாலும், ஏது வந்தாலும், எப்படி வந்தாலும் அசைக்கப்படாத ஒரு வாழ்க்கை, வசனத்தால் கட்டப்பட்ட ஒரு வாழ்க்கை, செக்யூர் ஹவுஸ். அசையாமல் சீயோன் பர்வதத்தை போல இருப்பீர்கள். ஒப்பு கொடுங்க. என் வாழ்க்கை, என் ஜீவியம், என் குடும்பத்தை தினந்தோறும் வேத வசனத்தை வாசிப்பேன், வசனத்தின்படி வாழ்வேன். வசனம் தான் என்னுடைய வாழ்க்கையினுடைய அஸ்திபாரம். பிரியமானவர்களே, திருமறையிலே இன்னொரு உதாரணத்தை சொல்லட்டும். இந்த வீட்டில் என்ன நடந்து தெரியுமா? அப்போஸ்தலர் 2 அதிகாரம் 2வது வசனம்.
உங்களை எல்லாருக்கும் தெரியும், பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டது, அங்கு காற்று வந்தது. ஆனால் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்து இருந்த வீடு முழுவதும் நிரப்பெற்று, ஒரு முழக்கம். அந்த வீட்டை எது நிரப்பெற்று? ஒரு முழக்கம். இது சத்தம். பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டால் சத்தமே தேவையில்லை. ஆனால் இங்க ஒரு முழக்கம் உண்டானது, சத்தம் வந்தது. இதே போலதான் அப்போஸ்தலர் 8:10 அதிகாரத்தில் நடந்தது. ஆனா இங்க முழக்கம், சத்தம். என்ன? யோவேல் தீர்க்கன் பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு கூறப்பட்டது இன்று நிறைவேற தொடங்கிவிட்டது. நான் சொல்றேன், இன்றைக்கு சுருக்கமா முடிக்கிறேன். இப்படிப்பட்ட நிகழ்வில் நீண்ட நேரம் பேசுவதை இல்லை. உங்க வீடு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டுமானால் இந்த வீட்டில் ஒரு சத்தம். அது என்னன்னா, அன்று கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேற துவங்கிவிட்டது. இன்று முதல் இந்த வீட்டில் வாழ்பவர்களுக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தை, வாக்கியம், வசனம், வாக்கு தத்துவம் நிறைவேற துவங்கிவிட்டது. கர்த்தர் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறாமல் போகாது. அவர் சொன்னது இந்த வீட்டில் நடந்தது என்று நீங்கள் அறிந்து சாட்சி சொல்ல போகிறீர்கள். கர்த்தர் சொன்ன வாக்கு தத்துவம் நான் இந்த வீட்டில் நிறைவேறினது, தவறவில்லை, கர்த்தர் நிறைவேற்றினார் என்று சாட்சி கூறும் வீடாக இருக்க போகிறது. தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, யோவான் 12 அதிகாரம் 3வது வசனத்தை பாருங்க. மரியாள் மார்த்தாள் வீட்டில் தைலத்தினால், பரிமள தைலத்தினால் அந்த வீடு முழுவதும் நிறைந்தது. பரிமள தைலம், வேதம் சொல்லுது அது விலையேறப்பட்டது. வேதம் சொல்லுது கலங்கமில்லாத தைலம். வேதம் சொல்லுது ஒரு ரோத்தல் வெயிட் உள்ள ஒரு தைலம். அந்த நிரப்பியது, அந்த வீட்டை நிரப்பியது எது? ஒரு வாசனை. நான் சொல்றேன், இந்த வீட்டிலும் இப்படிப்பட்ட வாசனை இருக்கணும். எவரும் இதுவரையிலும் செய்ய முடியாத ஒரு அற்புதத்தை அவர்களுக்கு செய்தார். அவர்கள் அந்த நன்மையை, அந்த அற்புதத்தை பெற்ற பிறகு நன்றியை வெளிப்படுத்தினார்கள். இந்த வீடு துதிக்கிற வீடாக, நன்றி செலுத்துகிற வீடாக, இந்த வீட்டில் ஜெபிக்கிற வீடாக மாற வேண்டும். விலையேற பெற்றது துதி, நன்றி செலுத்துங்க. நீ தேவனுடைய இடத்திலிருந்து எவ்வளவு நன்மைகளை பெற்றீர்கள். அந்த மரியாள் மார்த்தாளை போல, அதை போல நீ பரிமள தைலத்தால் நிறைந்திருந்தது என்றால், கிறிஸ்துவனுடைய வாசனை, கிறிஸ்துவனுடைய சாயல், கிறிஸ்துவனுடைய செயல்பாடு நீங்க துதிக்கணும், தோத்திரம் பண்ணணும், கனப்படுத்தணும், உயர்த்தணும், புகழணும். அது விலையேற பெற்றது, மலிவானது அல்ல. நன்றி கூறுவது விலையேறப்பட்டது. முழு ஆத்துமாவோடு, முழு பலத்தோடு, முழு மனதோடு நன்றி சொல்லுங்க. கலங்கம் இல்லாதது, கலப்படமே கிடையாது. உள்ளத்தில் இருந்து வரணும் அந்த நன்றி, தோத்திரம். எல்லாம் சொல்லுவோமா? தேவனுடைய ஆசீர்வாதம் உங்க வீட்டில் இருக்க வேண்டுமானால், பரிசுத்தமாக்கப்பட்ட வீடு. எல்லாரும் எழுந்து நிற்போம். நான் இன்னும் ஒரு நிமிஷத்தில் முடிச்சிடறேன். 2 கரங்களை உயர்த்தி இந்த வீட்டாருக்காக ஜெபிக்கணும். வந்திருப்பவர்களுக்காக ஜெபம். என்னுடைய வாஞ்சை ஏதோ இந்த செங்கல் சிமெண்ட் எழுத்தினால் கட்டப்பட்ட வீட்டை பிரதிஷ்டப்படுத்த வரவில்லை. நான் வந்தது இந்த வீட்டில் வாழ்பவர்களுக்காக பிரதிஷ்டப்பட. நீங்கள் பரிசுத்தமாக வாழுங்கள். இயேசு உன் உள்ளத்திலே, இல்லத்திலே தங்கட்டும். இயேசுவின் வார்த்தைப்படி, வசனத்தைப்படி வாழுங்கள். அவன் தீர்க்க தரிசனம் சொல்றான், இவன் தீர்க்க தரிசனம், ஓடாதீர்கள். பைபிள் என்ன சொல்லுதோ, ஜீவனுள்ள வார்த்தை என்ன சொல்லுதோ அதன்படி வாழுங்கள். பிரியமானவர்களே, நன்றி செலுத்துங்க, தோத்திரம் பண்ணுங்க, துதியுங்க, ஜெபியுங்க, உபவாசம் பண்ணுங்க. அன்றைக்கு கொர்நேலிய வீட்டில் ஜெபித்தது போல ஜெபியுங்கள். 2 கரங்களை உயர்த்தி